ஹாங்காங்கோட இருட்டான மூலைகள்ல ஒரு கொடூரமான மனித கடத்தல் கூட்டணி இரக்கமில்லாம இயங்குது பாருங்க. ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல பெரிய திருட்டு. கிரிமினல்கள் சிஸ்டத்தை நுழைஞ்சு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், டென்டிட்டிகளை திருடுறாங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஒரு ஆபத்தான ஆயுதமா மாத்துறாங்க. சரியான விக்டிம் கிடைச்சா அவங்க வாழ்க்கையிலிருந்து கடத்திடுறாங்க. மிஸ்ஸிங் பர்சன்ஸ் லிஸ்ட் நீளமா போகுது. போலீஸ் என்னால ஒன்றும் பண்ண முடியல. 7 வருஷமா இந்த சிண்டிகேட் ஆக்டிவா இருக்குன்னு அனுமானிக்கிறாங்க. கேஸ்கள் குவியுது. ஆனா சில்லன்ன ஒரு கேஸ் இருக்கு. ஹாங்காங் மைனஸ் இந்த அண்டர்வேர்ல்ட் ஆபரேஷனோட லீடர். ரொம்ப குளுன்னு கேள்வி கேட்காம அவருக்கு இருக்கிற லேட்டஸ்ட் விக்டிம் ஒரு பிரெக்னன்ட் உம்மா. வட தாய்லாந்து ஜெயிலோட வார்டன் கோஹாங்கோட பார்ட்னர்ஷிப்ல விக்டிம்ஸை மறைச்சு வைக்கிறாங்க. என்ன கொடுமைனா தெரியுமா? அடுத்த காட்சி சாந்தமான ஃபீஸ்ரிங். அப்பா மகள் கூட அன்புடன் நேரம் கழிக்கிறாங்க. சாச்சாய் அன்பு நிறைந்த அப்பா. அப்பா பெருமையோட பாக்குறாரு. அவரு பொண்ணு சாஸ்ல முதல் முறை நடக்க ஆரம்பிச்சா. சின்னதா தள்ளி கொடுத்து அவளை சரியா நடக்க வைக்கிறாரு. ஆனா சாவோட கண்ணுல இருந்த சந்தோஷம் உடனே போச்சு. ஏன்னா அவ முகத்தை தொட்டு பார்த்தா அவளுக்கு தெரிஞ்ச நோய் திரும்பி வந்துருச்சு. மூக்குல ரத்தம் வர்றது. அந்த நேரத்துல எவ்வளவு பெரிய பழு அவங்க இருவருக்கும். சாய் இதயம் அடிச்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டல்ல அவளை அழைச்சிட்டு போறாரு. அவங்க வாழ்க்கை ஒரு பெரிய பாதிப்புக்கு போக போகுதுன்னு தெரிஞ்சு சாவுக்கு சிகிச்சை நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஆனா டாக்டர் சொல்ற விஷயம் அதிர்ச்சியா இருக்கு. அவளோட நோய் மோசமா ஆயிடுச்சு. உடனே ஃபோன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வேணும். டோனர் கிடைச்சிருக்குனாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல அவங்கள சொந்தமா சொல்ல முடியல. தன் பொண்ணை காப்பாற்றணும்னு சாய் என்ன பண்ணுவாருன்னா, ஹாஸ்பிட்டல்ல டேட்டா சென்டர்ல அத்துமீறி நுழைஞ்சு டோனர் டீட்டெயில்ஸ் எடுத்து உடனே அவங்கள கால் பண்ணிட்டாரு. அதே நேரத்துல வட தாய்லாந்து சிறைச்சாலையில ஒரு புது கைதி வந்து கொஹுங் கண்காணிச்சிட்டு இருக்காரு. சோனி கிட் போதைப்பொருள் பயன்பாட்டு குற்றச்சாட்டில் உடனே பிரச்சனை பண்றான். அடேங்கப்பா, கட்டுக்கடங்காமல் அட்டகாசம் பண்றான். அப்போதான் சச்சாய் வந்து அவன் முய்தாய் கலைகளால அந்த மனுஷனை கட்டுப்படுத்துறான். அந்த கைதி அடைக்கப்படுறான். ஆனா அவன் தொடர்ந்து மண்டரின்ல கத்திக்கிட்டே இருக்கான், நான் ஹாங்காங் போலீஸ் அதிகாரின்னு. யாருக்கும் அவன் பேச்சு புரியல. அதனால அவனை மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு எழுதி வச்சிடுறாங்க. பின்னாடி சாக்கிட் கதை திறந்து வைக்கப்படுது. ஒரு காலத்துல ஹாங்காங் போதைப்பொருள் மறுவாழ்வு மையத்தோட நோயாளி. பின்னாடி அவன் மாமா சான் குவாக்வா போலீஸ் அதிகாரி வந்து சந்திக்கிறாரு. சோனி கிட் ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரின்னு தெரிய வருது. மனித கடத்தல் கூட்டமைப்பை வீழ்த்த வேலை பார்க்கறான். ஆனா போதைப்பொருள் பயன்படுத்துறவங்களோட இருந்ததுனால அவனுக்கு போதை பழக்கம் வந்துடுச்சு. மேலும் ஹாங்காங் போலீஸ் மோங்னு கூட்டமைப்பு தலைவன மேல கண்காணிப்புல இருந்தாங்க. ஆனா மோங்குக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவனுக்கு ஹார்ட் பிரச்சனை மெதுவா அவனை கொல்லுது. பல வருஷமா அவன் ஹார்ட் டோனர் தேடிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ரொம்ப அரிதான ரத்த வகைனால எதுவும் கிடைக்கல. அது வரைக்கும் அவனுக்கு அண்ணனோட ஒரே பொருத்தம் அவன் தம்பி ஹங் உன்னு கண்டுபிடிச்சான். அப்புறம் மோங் அவன் அண்ணன் கிட்ட ஒரு பயங்கரமான வேண்டுகோளோட போறான். அவன் உயிரை காப்பாத்த அவன் இதயம் வேணும்னு கேட்கிறான். ஆனா ஹங்கு அதிர்ச்சியில மறுக்கிறான். உயிருக்கு பயந்து அவன் பொண்டாட்டியோட ஓட போறான். ஒரு தவறுனா எல்லாம் போச்சுன்னு தெரிஞ்சு. அவனோட உள்ளுணர்வு சரியாத்தானே இருக்கு. மோங் விடமாட்டான். அவன் ஆட்களுக்கு கிடனா பண்ண சொல்றான். அதே நேரம் சி கிட் ஆபத்து புரியுது. வேகமா என்ன செய்யணும்னு பாக்குறான். அவன் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி மோங் ஆட்களை பிடிச்சு ஹங்கு எஸ்கேப் பண்ண உதவி பண்ண பிளான் பண்றான். அடுத்த நாள் காலையில சிட் அவன் டீம் கூட ஹாங்காங் துறைமுகத்துல வந்து இலக்கை நெருங்கி நிக்கிறாங்க. ஹங்கு ஏதோ தப்புன்னு உணர்ந்து அங்க இருந்து போக பாக்குறான். ஆனா அவன் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி மோங் ஆட்கள் சுத்தி வந்துடுறாங்க. கிடப்பாங்கிறத புரிஞ்சு ஹங்கு பொண்டாட்டி வேகமா ஒரு பிளான் போடுறா. கடத்திட்டு போறவங்களை திருப்பி விட்டு அவனுக்கு ஓட ஒரு வாய்ப்பு கொடுக்கறா. துறைமுகத்துல நிலைமை டென்ஷன். கேட்காத சத்தம், துப்பாக்கி சூடு. காத்திருப்பு அறை யுத்த களமாச்சு. போலீஸ்லாம் டென்ஷன்ல. மோங் கூட்டாளிங்க விரிச்சு போய் ஆயுதங்களோட நிக்கிறாங்க. முழு சந்தர்ப்பம் பார்த்து தப்பிக்க ஓடுறான். ஆனா ஷெகிட் அவன் பின்னாடியே. முழு பொண்டாட்டி ஷெகிட்ட காயப்படுத்தினாலும் அவன் விடமாட்டான். அப்புறம் முழு லாலிக்கு ஓடுறான். தப்பிச்சிட்டோன்னு நினைச்சான். ஆனா மோங் ஆளுங்க வழி மறிச்சுடுறாங்க. அதிரடி. சிகிட் முனுவை பிடிச்சான். போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போறான். ஆனா தெரியாம காரியம் மாறுது. குவாகுவோட ஆளுங்க சிகிட்ட கடத்தல்காரன்னு நினைச்சு மீதி சண்டை சூடு பிடிக்குது. குழப்பத்துல குவாகு கும்பல் முனுவை பிடிச்சிடுது. ஆனா சிகிட் மோங் கூட்டாளிகளுக்கு கைதியா மாட்டிக்கிட்டான். மாமா கிட்ட போக வழி இல்ல. கடத்தல்காரங்களோட கப்பல்ல தப்பிச்சு ஓடுறான். ஆனா ஷெகிட்ல உண்மை வெளியாயிடுச்சு. அவனை மோங் ஆளுங்க பிடிச்சு கைதியா மாத்தி தாய்லாந்துல கோஹுங் கையில சிக்கி இருக்கான் அவன். அடுத்த காட்சி ஆஸ்பத்திரி.
குவாகுவா பயங்கர விழிப்புடன் முனுவோட நிலையை கவனிச்சிட்டு இருக்கான். ஆஸ்பத்திரியில கூட முனு டார்கெட் தான்னு அவனுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு முங் வந்துட்டான், அண்ணனுக்கு ரத்தம் கொடுக்க. சரியா அந்த நேரத்துல குவாகுவா அவனை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான். முனுவுடன் அவன் உறவை பத்தி அழுத்தமா கேட்டான். அப்போ முங் ரொம்ப நெருங்கியவங்கன்னு சொன்னான். ஆனா குவாகுவாவுக்கு ஒரு சந்தேகம். முனுவோட போன்ல முங் நம்பர் இல்ல. அதற்கு முங் அவன் பிறந்த தேதியை வச்சு எளிதா மனசுல வச்சிருக்கேன்னு சொன்னான். அப்போ குவாகுவா போன் ரிங் ஆச்சு. கோஹுங் அமைதியா ஆனா அவசரமா பேசுறான். சீக்கிட் அவன் கையில இருக்கணும். சீக்கிட் பதிலா முனுவை கொடுக்கலாமான்னு கேக்குறான். இறுதியா குவாகுவா கஷ்டமான ஒரு முடிவு எடுக்கணும். அவன் மச்சானை காப்பாற்றணுமா இல்ல முக்கியமான தகவல்களை வைத்திருக்கணுமா? சரி, விசாரணை நடக்குது. அந்த நேரத்துல கோஹுங் சச்சாயின் பொண்ணு தா ரொம்ப கஷ்டமா இருக்கா. அவளுக்கு ஒரு கொடூரமான சிகிச்சை வேணும்னு தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கு கருணை வந்துடுச்சு. சச்சாய்க்கு பணம் கொடுக்கறான். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. சச்சாய் சிக்கிட்டை நல்லா கவனிச்சு பார்க்கணும். அந்த மாலை சச்சாய் அவன் பொண்ணு சா டாக்டர் கிட்ட உட்கார்ந்துருக்கான். அவன் மனசு சுழன்றுட்டு இருக்கு. சிறையில சிக்கிட் கதறிய சத்தம் அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த அந்நிய மொழி வார்த்தைகள் கேள்வி வந்துடுச்சு. சா அவன் போனை எடுத்து டிக்ஷனரி ஆப் ஓபன் பண்றா. தமிழ்ல மாத்தி பார்க்கறா. சச்சாயின் கண் விரிஞ்சிருச்சு. சிக்கிட் அவன் போலீஸ் ஆபீசர்னு அடிச்சு கத்திட்டு இருந்தானாம். அடுத்த இரவு சச்சாய் சிறையில வேலை பண்றான். எதுவும் சரியில்லைன்னு உணர்வு. எலும்பு மஜ்ஜை தானம் கொடுக்க சொன்னவங்க கால் பண்ணல. சொல்லிட்டு கடைசியா கால் வருது. ஆனா மண்டரின் மொழி. சச்சாய் புரியல. பேச்சு நின்னுடுச்சு. ஒருத்தருக்கும் பேச முடியல. அப்போதான் அவருக்கு புரியுது. கன்னா பட்டுச்சு. சச்சாய் அவசரமா போன் எடுக்கிறாரு. அவருக்கு கிடைச்ச ஒரே தகவலை பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டு. முதல்ல மொழி தடையால பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா சச்சாய் டிக்ஷனரி நினைவுக்கு வருது. அதை எடுத்து பார்த்து அவர் பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு உடனே ஒரு டோனர் வேணும்னு சொல்றதுக்கு சில வார்த்தைகளை சேர்த்து பேசுறாரு. ஆனால் நம்பிக்கை வந்த உடனேயே உண்மை நொறுங்குது. போன்ல இருக்கிறது உண்மையான டோனர் இல்ல, வேற யாரோ. மறுபடியும் சச்சாய் முக்கியமான தகவலை இழந்துடுறாரு. ஒரு உதவியாளரை தேடுறது இன்னும் கஷ்டமா ஆகிடுது. அடுத்த நாள் காலையில சச்சாய் சிறை வேலையை முடிச்சிட்டு நேரே ஆஸ்பத்திரிக்கு போறாரு. போன உடனே சா ஒரு பிரகாசமான புன்னகையோட நிறைய ஆர்வத்தோட சந்திக்கிறாள். அவள் உற்சாகமா சொல்றாள், போன் வந்துருச்சுன்னு, போன் மாரோ டோனர் கிடைச்சிருச்சுன்னு, நர்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு. கொஞ்ச நேரத்துக்கு இருவருக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா சச்சாய் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது முந்தின நாள் ஏமாற்றம் அவரு மனசுல பெருசா அழுத்திக்கிட்டு இருக்கு. சாவோட நம்பிக்கை இருந்தாலும் சச்சாய் ஏற்கனவே நம்பிக்கையை இழந்துட்டாரு. டோனர் தேடுறது ஒரு முட்டுக்கட்டையா மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் ஹாங்காங் ஆஸ்பத்திரியில குவாக்வா முனியோ விழிச்சு எழுறதுக்காக காத்திருக்காரு. கொஞ்ச நேரத்துல முங் அமைதியா வெயிட்டிங் ஏரியால உட்காந்துட்டு அந்த 2 பேரும் புகைப்பிடிக்க வெளியே போறாங்க. அங்கே காற்றுல ஒரு பயங்கரமான பதற்றம். முங் சொல்ற மாதிரி மட்டும்தான் அமைதி. அவன் தன் அரிய இதய நோயை பத்தி சொல்றான். மைனஸ் அவனுக்கு 10 வயசுலேயே மரண தீர்ப்பு சொல்லியிருந்தாங்கன்னு. ஆனா இன்னும் அவன் உயிருடன் இருக்கான். உயிரை பிடிச்சிக்கிறதுக்காக அவன் ஒரு பயங்கரமான விஷயத்தை ஒத்துக்கிறான். மைனஸ் அவன் தன் சொந்த அண்ணன் முனுவை கடத்திட்டான்னு. அண்ணன் முனுவோட இதயம் மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும்னு சொல்றான். இந்த கொடூரமான ஒப்புதல் காற்றை கிழிச்சிடுச்சு. உயிர் வாழறதுக்காக எவ்வளவு தூரம் போகும்னு முங் காமிச்சிட்டான். திடீர்னு முங் குவாக்குவாவுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறான். மைனஸ் சீஹிட் ஜெயிலுக்குள்ள சித்திரவதை பண்ணப்பட்ட வீடியோ. அந்த காட்சி குவாக்குவாவோட தீர்மானத்தை நொறுக்கிடுச்சு. கடுமையான கோபத்தோட நொறுங்கிய இதயத்தோட அவன் உடனே சரி அவன் ஆளுகளை அனுப்பி முனுவை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றான். மொங் படையினர் கிட்ட இருந்து காப்பாத்தணும். சிறையிலேயே சிஹிட் தப்பிச்சு ஓட திட்டம் போடுறான். மார்புல காயம் இருந்தாலும் மருந்து அறைக்கு போறான். சிகிச்சை எடுக்கணும்னு ஆசை. ஆனா சிகிச்சை பண்ண போறப்போ ஒங்வாங் மைனஸ் சாச்சாய் கூட்டாளி மைனஸ் பிடிச்சிடுறான். அடேங்கப்பா, கொலை வெறியோட சண்டை. அந்த குழப்பத்திலேயே சீக்கிட் அவசர பொத்தானை அழுத்திடுறான். தூள். சிறைவாசல் திறந்துடுச்சு. கைதிகள் எல்லாம் தப்பிச்சு ஓட முயற்சி பண்றாங்க. கலவரம். சாச்சாய் என்ன பண்றதுன்னே தெரியாம தடுக்க போறான். அப்போ ஒரு அதிர்ச்சி. சிறையோட ஒரு மூலையில பெண்கள் ஒரு கூட்டம் சிக்கி இருக்காங்க. அவங்க எல்லாம் மனித கடத்தல் கும்பலோட பாதிக்கப்பட்டவங்க. சாச்சாய் அந்த காட்சியை பார்க்கிறப்போ ஒங்வாங் அவசரமா உதவி கேட்கிறான். சீக்கிட் அவன் போனை திருடிட்டான். சாச்சாய் அவனை பிடிக்கணும். நேரம் போச்சுன்னா சேதாரம். சிறைக்குள்ளே கலவரம். காவலாளிகள் எல்லாம் அடங்கி போயிட்டாங்க. அப்புறம்
அதிரடி நடவடிக்கை. சிறப்பு படையினர் சட்டத்தை நிலைநாட்ட அனுப்பப்படுறாங்க. அந்த குழப்பத்துல சச்சாய் கிட்ட கண்டுபிடிச்சிட்டாரு. அவன் கடுமையா குவாகுவை தொடர்பு கொள்ள முயற்சி பண்றான். அதே நேரம் குவாகு முனுவை வெற்றிகரமா காப்பாத்தி வெளியே எடுத்துட்டாரு. ஆனா திடீர்னு ஒரு ஃபோன் கால் அதிர்ச்சி. ஒரு அந்நிய எண் எடுத்தாரு பாருங்க. சிஹிட் சொல்றதா கேக்குறாரு. ஆனால் கால் கட் ஆயிடுச்சு. சீக்கிரமா குவாகு எதுவும் பண்றதுக்கு முன்னாடி சாய் சிஹிட்டை அடக்கி விட்டாரு. கால் முடிஞ்சு போச்சு. சந்தேகம். குவாகு கால் ட்ரேஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாரு. அவருக்கு தெரியும் இது சீட் தான். GPSU வச்சு நம்பரை கண்டுபிடிக்க அவருடைய ஆட்களுக்கு உத்தரவு. அவங்க வேலை பார்க்குற நேரத்துல குவாகு முனுவை நம்பிக்கையான டாக்டர் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கொண்டு போறாரு. அங்க முனுவை உயிரோட காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு சீக்கிட்டை தேடி போறாரு. 2 நாள் கழிச்சு குவாகு சீக்கிட் யூஸ் பண்ண நம்பரை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த நேரம் வோங் குவாங் சந்திக்கிறாரு. சீக்ரெட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண பணம் கொடுக்கறாரு. அதே நேரம் சாய் அப்பா சகோதரி ஹாஸ்பிட்டல்ல நேரம் கழிக்கிறாங்க. ஆனா மதியம் சகோதரி ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. டோனர் பத்தி சொல்லலன்னா அவங்க நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. அப்பா மெதுவா அவளை ஊக்கப்படுத்தி சின்ன செடி கொடுக்கறாரு. அந்த செடிய மாதிரி நீ நம்பிக்கையை வளர்த்தா அது வளரும், நீயும் வளருவன்னு அப்பா நம்புறாருன்னு சொல்றாரு. அடுத்த மாலை அப்பா திட்டம் போட ஆரம்பிக்கிறாரு. வோங் குவாங் கூட சேர்ந்து வேலை பண்றாரு. ரகசியமா ஒரு பானம் சாச்சி கிட்னு ஒரு வலி நிவாரணி மருந்து கொண்டு போய் கொடுக்கறாரு. சாமான்கள் கொண்டு போற மாதிரி நடிச்சு அப்பா உள்ள போறாரு. சிறை அதிகாரிகள் சந்தேகம் கொள்ள ஆரம்பிச்சாச்சு. ஆனா அப்பாவோட சாமர்த்தியம் காப்பாற்றுது. குவாக்காவை அப்பா சிறையில ரகசியமா கொண்டு போய் சேர்க்கிறாரு. கொஞ்ச நேரத்துல சிக்கி கிட் ஒரு ரகசிய அறைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கேதான் குவாக்காவை சந்திக்கிறாரு. அப்போ வோங் குவாங் 15 நிமிஷம் மட்டும் தருகிறாரு. ஒருவரோட ஒருவர் சூழ்நிலையை புரிஞ்சுக்க போதுமான நேரம். ஆனா அதே நேரம் முங் அவன் ஆட்களுக்கு ரொம்பவும் அவசரமா இருக்கிற முனுவை பிடிச்சிட்டு வர சொல்றான். கொடூரமான சண்டை. சாரி, முனுவை முங்கோட படை பிடிச்சு போச்சுன்னு குவாகாவோட ஆளுங்க சொல்றாங்க. நேரம் முடிஞ்சு போச்சு. குவாகாவும் சீக்கிட்டும் சந்திக்கிறதுக்கு. டென்ஷன்ல எல்லாம் அப்படியே கொதிக்குது. சச்சாய் வோங் குவாங் 2 பேரும் தப்பலாம் இல்லாம தப்பிச்சு நின்னுக்க போறாங்க. ஆனா கொஹுங் முன்னாடி வந்துட்டாரு. அவருக்கு நேரம் இல்ல. சீக்கிரமா குவாகாவை அடிச்சு தள்ளிட்டாரு. அவருக்கு இருக்கிற பலம் பாருங்க. மொங்க சொன்ன மாதிரி சச்சாய்க்கு முன்னாடி போய் நின்னாரு. கொஹுங் கண்ணுல ஏமாற்றம் தெரியுது. சச்சாய தலையில இருக்கணும்னா சாக்குன்னு ஒரு ட்விஸ்ட் காமிக்கிறாரு. சாவோட மெடிக்கல் டேட்டா ஒத்து போற ஒரு பையனை எலும்பு மஜ்ஜை கொடுக்கணும்னு சொல்றாரு. சச்சாய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மொங்க வந்துட்டாரு. குவாகா பயப்படல. நேரா மொங்க முன்னாடி நின்னுட்டாரு. குற்றவாளிகளுக்கு முன்னாடி பின்வாங்க மாட்டாரு. இது மொங்க கோபத்தை இன்னும் அதிகமா பண்றது. குவாகாவை அசிங்கமா அடிச்சு தள்ளிட்டாங்க. சாகல. அவரு உறுப்புகளை எடுத்து விற்க போறாங்க. அடுத்தது யாருன்னா சிக்கிட் மோங் கூட்டத்தார்களால பிடிபட்டாரு. அப்போ ஒரு பையன் தசாலுக்கு ரத்தம் கொடுக்க போறவங்க போன் கண்டுபிடிச்சான். ஆர்வமா போனை புரட்டி பார்த்தா அந்நிய நம்பர்களிலிருந்து ஏகப்பட்ட மிஸ்டு கால்கள். ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சான். ஆச்சரியம். சாய் எடுத்தாங்க. ரொம்ப ஆர்வமா நம்பிக்கையா. ஆனா பேச்சு நின்னு போச்சு. அந்த பையன் சீன மொழிதான் பேசுறான். தேசா புரியல. கலங்கி போயிட்டாங்க. தெய்வமே. தைச்சி அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ண முயற்சி பண்றாரு. ஆனா சச்சாய் பிஸியா இருக்காரு. அந்த நேரம் குவாகுவா கூட மோங் ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிட்டு இருக்காரு. ரத்தம் கொடுக்க போறவங்க பத்தியும் மனுஷ கடத்தல் சங்கத்தோட கருப்பு வலை பத்தியும் நிறைய யோசனை. சாவோட காலுக்கு கவனிக்காம விட்டுட்டாரு. அந்த நேரம் குவாகுவா சிகிட் அவங்க கஷ்ட காலத்தை சந்திக்க போறாங்க. ஆனா குவாகுவா சரணடைய சம்மதம் இல்ல. கைவிலங்கை அவிழ்க்க கடுமையா முயற்சி பண்றாரு. சாவி கிடைச்சிச்சு. சிகிட்டுக்கு கொடுத்துட்டாரு. தீர்மானமா 2 பேரும் போராடி தப்பிச்சிடுறாங்க. வாவ், மொங் ஆட்களை கடந்து ஒரு அபாயகரமான தப்பிச்சு. அடேங்கப்பா. அதிர்ச்சி திருப்பம். சச்சாய் உதவிக்கு வந்தாரு. அருமையா இருக்கு. வோங் குவாங் 2 கைதிகளையும் பாதுகாப்பா அழைச்சிட்டு போக சொல்லி சச்சாய் மட்டும் மொங் ஆட்களுக்கு எதிரா நின்னாரு. ஆனா ஒருத்தன் அவங்கள கண்டுபிடிச்சிட்டான். என்னடா இது? தப்பிச்சிற திட்டம் கலைஞ்சு போச்சு. ஒரு பயங்கரமான நேரத்துல வோங் குவாங் சச்சாய் 2 பேரும் குவாகுவா சீயோட சுதந்திரத்துக்காக தியாகம் பண்ணிக்கிறாங்க. சச்சாயோட தியாகம் கொடூரமா இருக்கு. அவரு மொங் படைகள் கிட்ட பிடிபட்டுட்டாரு. அவரு மாமா வை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறா. அந்த குழப்பத்தோட ஷீட் மறுபடியும் அந்த டோனர் தொடர்பு கொள்ள முயற்சி பண்றா. அதே நேரம் அவசரம் தெரியாம ஒரு எமோஜி ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் அப்பாவுக்கு அனுப்புறா.
படிக்க தெரியாதா இருந்தாலும் அவங்க தொடர்பு கொள்ளற முயற்சி. அதிர்ஷ்டம். அவங்க போனை சரி பண்ணின சிறுவன் அந்த எமோஜியை பார்த்து அவங்க நிலைமையை பார்த்து உண்மையான டோனர் கண்டுபிடிக்க உதவ முடிவு பண்றான். கொஞ்ச நேரத்துல அந்த பையன் போனை புரட்டி அடப்போங்கடா, ஒரு புகைப்படம், அதுல யாருன்னு பாருங்க, சீக்கிட். ஆஸ்பத்திரியில அவன் மாமாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போதான் சிட் உண்மை புரியுது. அதிர்ச்சியோட அவனை பார்க்கிற அந்த பொண்ணு தான் சீசா, சாயியோட பொண்ணு. லூக்கீமியா, அடேங்கப்பா. அதே நேரம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான் சீக்கிட். அவனால தான் சீசாவுக்கு எலும்பு மஜ்ஜை கொடுக்க முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா அவன்ட ட்ரக் ஹிஸ்டரி 3 வருஷம் வரைக்கும் கொடுக்க முடியாது. டாக்டர் சொல்றாங்க சீசாவுக்கு 6 மாசம்தான் இருக்குன்னு. கொலன்னு சீக்கிட்டுக்கு உள்ளே குத்திடுது. சாய் அவளை காப்பாத்த எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு நினைச்சா தாங்க முடியல. ஆனா அந்த ஒரு நம்பிக்கை ஒளி சீக்கிட் கிட்ட சொல்றா, நான் காத்திருப்பேன், நீ காத்திரு. அவருக்கு எலும்பு மஜ்ஜை தானம் செய்யணும்னு அவள் தீர்மானம் அவனுக்குள்ள ஒரு புது உத்வேகத்தை ஏத்தி விடுச்சு. அவளை ஏமாற்றக்கூடாதுன்னு கெத்துல சிட் ஒரு புது பாதையில போறான். அப்புறம் ஒரு வெறிச்சலை மாதிரி அவனுக்குள்ள ஒரு உத்வேகம். சிட்கிட் அடுத்த நகர்வை திட்டமிட ஆரம்பிச்சிட்டான். மோங் ஒரு தடவையில தூக்கி வைக்க. முதல் ஸ்டெப் மோங் டீம் டிராக் பண்றது. சீரியஸா விசாரிச்சுட்டு மோங் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்றதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சர்ஜரி நடக்கிற இடத்தை லாக் பண்ணிட்டான். சவாலுக்கு ரெடியா மோங் டீம் எதிர்க்க தயாரா நிக்கிறான். அங்க சச்சாய் சாவுக்கிட்ட போயிட்டான். கோஹுங் அவன் மேல நின்னு அவனை அழிக்க ரெடியா இருக்கான். புறக்கணிக்கப்பட்ட உணர்வுல சச்சாயின் உறுப்புகளை எடுத்துட்டு அவனை கொல்ல கோஹுங் ஆர்டர் பாஸ் பண்ண போறான். ஆனா கடைசி அடிய பதற விடுறதுக்கு முன்னாடி கோஹுங் நிறுத்தப்படுறான். சிட்கிட் மோங் டீம்ல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி சச்சாயை விடுவிக்க கட்டளையிடுறான். இல்லனா சண்டை பெருசா ஆகும்னு மிரட்டுகிறான். சரி, கோஹுங் மனமறுத்தாலும் சம்மதிச்சிட்டாரு. அந்த நேரத்துல சூசாய் உயிர் தப்பிச்சுது. ஆனா மோங்கையும் அவன் அண்ணனையும் காப்பாத்தினதுக்கு பதிலா. ஆனா இந்த சமாதானம் நீடிக்கல. கோஹுங் சூசாயையும் சீக்கிட்டையும் சவால் பண்ணிட்டாரு, இறுதி போட்டிக்கு வர சொல்லி. அந்த நேரம்ல சீக்கிட் சூசாயை பிடிச்சு உலகத்தையே திருப்பி போடுற உண்மையை சொல்றாரு. அவன்தான் டெய்ஸாக்கு தேவையான எலும்பு மஜ்ஜை கொடுக்கக்கூடியவன். சாவப் சந்திச்ச சீக்கிட் சூசாய்க்கு அவள் பிடிச்ச முகமூடிய கொடுக்கிறான். சின்ன நம்பிக்கையோட பெரிய சின்னம். கொஞ்ச நேரத்துல முனு உயிர் திரும்புறாரு. ஆனா அவன் உயிர் இன்னும் ஆபத்துல. அவன் அண்ணன் மோங் அவனை கொல்ல நினைக்கிறான். அந்த நேரம்ல முனு முதல்ல அடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா நிறுத்திக்கிறாரு. குடும்ப பிணைப்பு ரொம்ப வலிமையானது. அண்ணன் பலவீனத்தை பார்த்த மோங் சந்தர்ப்பத்தப்பு பயன்படுத்தி கொடூரமா நிலைமைய மாத்திட்டான். மீண்டும் சண்டை. கோஹுங் சீட் மேல பாயிறான். சாச்சாய் கோஹுங் கூட்டாளிகளோட அலையா வர்ற தாக்குதலை தடுக்கிறான். ஒவ்வொருத்தனும் சாச்சாயை சண்டைக்கு அழைக்கிறாங்க. அப்போவே மோங் தன் அண்ணனை தாக்குறான். உடன்பிறப்பு கடமை எல்லாம் மறந்து முனுவை கொல்ல நினைக்கிறான். அவனுக்கு ஒரே லட்சியம் அண்ணன் இதயத்தை எடுத்து தன் உயிரை நீட்டுறது. சண்டை பயங்கரமா ஆகிடுச்சு. கோஹுங் இப்போ பாதுகாப்புல இருக்கான். சாச்சாய் ஷிகிட் கூட்டுப்படையோட போராடுறான். ஆனா தோல்வி நிச்சயமாச்சுன்னு தோணுற நேரத்துல கோஹுங் மறைச்சு வச்சிருந்த ஆயுதத்தை எடுக்கிறான். கூர்மையான உலோக கம்பி, தன்னை காப்பாத்திக்க ஒரு கடைசி முயற்சி. அதிசயமா மருத்துவமனையில இருந்து காணாம போயிடுறா. தீர்மானமா அவள் வெளியே போய் அப்பா சாச்சாய் கொடுத்த சின்ன மரக்கன்றை நடுறா. நேரம் போறதுக்கு முன்னாடி அதை வளர்க்க நினைக்கிறா. ஆனா அவளோட அமைதி கனவில வந்த ஓநாயை பார்த்ததும் நொறுங்கிடுச்சு. பயந்து உறைஞ்சு போயிடுறா. ஆனா அடுத்த நொடி சாச்சாயோட ஒரு தொடர்பு அவளுக்கு தெரியுது. அவருடைய உள்ளுணர்வு அவளோட இருக்கிற மாதிரி. அந்த நேரத்துல அந்த காயத்திலேயே குஹுங் குத்தின காயத்தோட சச்சாய் சும்மா இல்ல. ஒரு தீர்மானம். கிட் ஜன்னல்ல தூக்கி வீசப்பட்ட அடுத்த நொடி சச்சாய் எழுந்திருச்சு பாருங்க. அவரில் ஒரு புது உற்சாகம். கொஹுங்கை ஒரு கிட்டுக்கு சங்கிலியை போட்டாரு. ஆனா கொஹுங் அந்த சங்கிலியை பிடிச்சிட்டாரு. கிட் என்ன பண்றாருன்னா கொஹுங்கோட டையை பிடிச்சு இழுக்கிறாரு. நெறிஞ்சு சாவடிச்சிட்டாரு கொஹுங். அதுக்குள்ள மோங்காட் அட்டாக்ல சாகிறாரு. முடியாத போராட்டம் இப்படி திடீர்னு முடிஞ்சு போச்சு. அந்த கடைசி நொடிகளில் செல் உயிரோடு இருக்கா. ஓநாய் கிட்ட பயங்கரமா கிடைச்ச அனுபவத்திற்கு பிறகு சச்சாய் செல்லையும் காப்பாத்திட்டாரு. சொன்னபடி கிட்ஸாவுக்கு எலும்பு மஜ்ஜை கொடுக்கிற வாக்குறுதியையும் நிறைவேற்றிட்டாரு. உயிர் பிழைச்சிட்டா. போராட்டம் முடிஞ்சு போச்சு. வாக்குறுதி நிறைவேறிடுச்சு. கதைக்கு ஒரு உருக்கமான முடிவு. சரி, கதைக்கு ஒரு நல்ல பாடம். கைதி பிடிச்சு வைச்ச சூழ்நிலையில மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு சிறந்த பிளான் வச்சுக்கோங்க.